ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இந்த சக்கரை பொங்கலை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பால் வந்து ஊற்றிருந்தேன். பால் வந்து நல்லா காஞ்சி பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் 1 டம்ளர் பச்சரிசியும் 3/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அரிசி பருப்பு இதெல்லாம் நல்லா வெந்து குழஞ்சி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த ரெசிபியை. இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற வெல்லம் வந்து சேர்த்துக்கலாங்க. வெல்லம் வந்து சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் வந்து நல்லா இளகி வரட்டுங்க. நல்லா கரையணும். வெல்லம் வந்து கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கலந்து விட்டுட்டேன். எல்லா பக்கமும் நல்லா கலந்து இந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து நல்லா இடித்து வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். ரொம்ப வந்து சிம்பிளாக சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இதை தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு சட்டியை சூடுபடுத்திட்டு இதில் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ இதில் முந்திரி வந்து சேர்த்துட்டு கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்து திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை வந்து சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப சட்டுன்னு அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையான சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.